ஒரு உபத்திரம் வரும் பொழுது பக்கத்து வீட்டுல போயிட்டு கூப்பிடல, சொந்த பந்தத்தை கூப்பிடல, உறவுகளை கூப்பிடல, பிள்ளைகளை கூப்பிடல, மனைவியை கூப்பிடல. ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு இருந்த யாருங்க, வீரர்களையும் வேலைக்காரர்களையும் யாருமே தாவீது என்ன பண்ணலீங்க, கூப்பிடல. அவருக்கு தெரியும் இந்த ரதங்களும் குதிரைகளும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர்னாலே எனக்கு ஜெயத்தை குடிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பரத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமான தேவச்சனமே, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, உங்க பக்கத்திலே ஒருவேளை உன் மனைவி, கணவன், பிள்ளைங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத ஆயிட்டு இருக்கும், ஏஞ்சிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். பக்கத்துல நீங்க உங்க பிள்ளைகளை எழுப்பீங்க, ஏஞ்சிக்க மாட்டாங்க. உன் மனைவி எழுப்பீங்க, ஏஞ்சிக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவை எழுப்பீங்க, ஏஞ்சிக்க மாட்டீங்க. உன் கணவரை எழுப்பீங்க, ஏஞ்சிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருந்தே உங்களுக்கு என்ன இல்லைங்க, உதவி இல்லை. ஆனா இங்க பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். தாவீது எவ்வளவு அழகா சொல்றார். தாவீது எவ்வளவு அழகாக சொல்றார். அவர் பாடுபட்ட எல்லாவற்றையும் இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நான் சத்தமிட்டு, நான் விசுவாசிக்கிற என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆண்டவர் அந்த இடத்துல கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து, எப்படிங்க, பரிசுத்தமான பரலோகத்தில் இருந்து தாவீதுக்கு என்ன பண்ணாருங்களா, செவி கொடுத்தாராம், உதவி செய்தாராம். இன்றைக்கு தாவீதுக்கு உதவி செய்த தேவன் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா? செய்ய மாட்டாருங்களாமா? செய்யுங்க, ஒரு ஆமென் சொல்லலாமா? செய்யுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? செய்யுங்க, தேவனுக்கு நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆரோனுக்கு செய்த தேவன், ஆபிரகாமுக்கு செய்த தேவன், ஈசாக்குக்கு செய்த தேவன், தாவீதுக்கு செய்த தேவன் ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அநேக சத்துருகள் காணப்படலாம், அநேக உபத்திரங்கள் காணப்படலாம், அநேக விரோதங்கள் காணப்படங்கள், அநேக எழும்பி இருக்கலாம். ஆனா நீங்கள் சத்தமிட்டு தேவனை கூப்பிடும் பொழுது, விசுவாசத்தோடு தேவனை கூப்பிடும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற பிதா, உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல உன்னதமானவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். உன்னதமானவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். உன்னதமானவர் உங்களை கப்புவிப்பார். உங்களை தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய சத்துருகள் பினிஷ்ட். சத்துருகளுடைய எல்லா சிந்தனைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார். ஆண்டவர் சத்துருகள் முத்தியில உங்களுக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் செவி கொடுத்தார், நான் படுத்து நித்திரை செய்தேன். அது மட்டும் என்ன இல்லைங்க, தாவீதுக்கு தூக்கம் இல்ல. என்ன இல்லைங்க, தூக்கம் இல்ல. இன்னைக்கும் அநேக சத்துருகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், தேவ பிள்ளைகளுக்கு சூழ்ந்திருக்கலாம். அதே சிந்தனை, தூங்கினா தூக்கம் இல்ல. என்ன இல்லைங்க, தூங்கினா தூக்கம் இல்ல. மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் இல்ல, தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் இல்ல. அநேக சிந்தனை, சத்துருகள் அதை குறித்து, இதை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எல்லாத்தையும் குறித்து கவலையோடு தூக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, சத்தமிட்டு விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாருங்களா, நல்ல நித்திரையை கொடுக்கிறாரா. அப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, எவ்வளவு சத்துருகள் கர்த்தரோட பேசாத வரைக்கும், கர்த்தர் செவி கொடுக்காத வரைக்கும் தாவீதுக்கு என்ன இல்லைங்க, தூக்கம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த பிறகு, கர்த்தர் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, அங்க தாவீது அழகாக சொல்றார், நான் படுத்து நித்திரை செய்தேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணாருங்களா, படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நல்ல தூக்கத்தை கொடுத்து விழிக்க செய்தார் ஆண்டவர். அப்போ நமக்குள்ள, தாவீதுக்குள்ள என்ன இல்லைங்க, பயம் போயிடுச்சு,
சத்துரு மாண்டு போனாங்க. தேவன் தாவீதுக்குள்ள காணப்பட்டார். இன்று உங்களுக்குள்ள இருக்கிற சத்துருவை ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்க போகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பார். காலையில விழிக்க தேவன் கிருபை கொடுப்பார். அவர் கிருபை நமக்கு என்றுமே என்றென்றும் உள்ளதாய் காணப்படுகிறது. பிரியமான தேவச்சனமே, எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து சொந்து போகாதீங்க. ஐயோ, நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்க முடிய மாட்டது. நான் விலகி போகணும்னு நினைக்கிறேன், விலகமாக முடிய மாட்டது. எனக்குள்ள அதே சிந்தனையை காணப்படுகிறது. நான் போனா என் சத்துரு என் முன்பாக நிற்கிறான், நான் போக ஒழுந்து கொண்டாலும் என் சத்துரு எனக்கு முன்பாக நிற்கிறான். ஆனா இன்று நீங்க சொல்ல போகிறீங்க, என் சத்துருவை நான் தேடியும் காணவில்லை. என்ன பண்றாருங்க ஆண்டவர்? எப்படி இருக்கிறாருங்களா? நீங்க போய் சத்துரு எங்கப்பா தேடினா கூட ஆண்டவர் என்ன பண்றாருங்க? உங்க கண்ணுக்கு கிடைக்காத அளவுக்கு கர்த்தர் ஆண்டவர் நிர்மூலமாக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விரட்டி போடுகிற தேவன், கர்த்தர் உதவி செய்கிற தேவன். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, அநேக காரியங்களை குறித்து கலங்கி இருக்கிற இந்த வேளையில, அநேக சூழ்நிலைகளை குறித்து வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல நித்திரையை கொடுக்க போகிறார். நீங்க விழித்து ஆண்டவர் கிருபை கொடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிற தேவனாய், அதுதான் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். யாருங்க? கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள சொல்லணுங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார். நல்ல விசுவாசமா சிரித்த முகத்தோட சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார்.